வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இது பொலிட்டிக்கலாக டிபேட்டை உருவாக்கியிருக்கு. என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் வாங்கக்கூடிய ஓட்டிங் பர்சன்டேஜை பொறுத்து அரசியல் சூழல் மாறும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொன்னோம்? விஜய் நியூ என்ட்ரி, அவருடைய ஓட் ஷேரை அவர் நிரூபித்த பிறகு தான் மற்ற கட்சிகள் அவரோட கூட்டணிக்கு போவாங்க. எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறத தெரியாமையே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படி நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு டீசெண்டான ஓட் ஷேரு டெஃபினட்டாக விஜய்க்கு கிடைக்கும், டிவிகேவுக்கு கிடைக்கும். இப்போ இது டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் சேதாரத்தை ஏற்படுத்தும். டிஎம்கே அலையன்ஸு ஆளும் கூட்டணியாக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த கூட்டணி கண்டினியூ ஆகும். ஒருவேளை டிஎம்கே அலையன்ஸு ஆட்சிக்கு வராமல் என்டிஏ அலையன்ஸு ஆட்சிக்கு வந்து விஜய்க்கு ஒரு நல்ல ஓட் ஷேர் கிடைக்கிது அப்படின்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் டிஎம்கேவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே டிஎம்கேக்கு டாட்டா சொல்லிடுவாங்க, விஜயோடு கூட்டணி வைக்க போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. இப்போவே டிஎம்கேவுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே டிஎம்கேவோடு சண்டை போட்டு இப்படி தான் கூட்டணியில் இருக்காங்க. அது காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இந்த சீட் ஷேரிங்கில் பயங்கரமான கடுப்பு அவங்களுக்கெல்லாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், விஜய்க்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியலை, அதனால் கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அமைதி காக்குறாங்க. நான் சொன்ன மாதிரியான சினாரியோ நடந்துச்சுன்னா 2029 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனிமரமாக இருக்கும். திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த பக்கத்து போயிடுவாங்க, விஜய் பக்கத்து போயிடுவாங்க. டிஎம்கே அலையன்ஸு ஆட்சியை இழந்தாங்கன்னா சொல்கிறேன். அதை தான் ஹிண்ட் பண்ணியிருக்காரு திருமாவளவன். விஜய் வாங்கும் ஓட்டிங் பர்சன்டேஜை பொறுத்து அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறேன்னா, நான் யாரெல்லாம் கேட்குறேனோ யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிருக்கேன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க, டிவிகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்ட வரைக்கும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், டிஎம்கே அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு அவ்வளவா யாரும் சொல்லலை. ஒருவேளை இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் ஆட்சிக்கு வருவாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. மே 4 தெரியும் என் கணிப்பு உண்மையாகுதா இல்லை பொய்யாகுதா அப்படிங்கிறது. மே 4 பார்க்கலாம். இப்போ டெல்லி ராஜகோபாலன் இருக்கார்ல, அவர் ஒரு யூடியூப் சேனலில் என்ன பேசியிருக்காருன்னா, டிஎம்கே அலையன்ஸ் ஆட்சியை இழந்துருவாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் சரி, காங்கிரஸ் தலைவர்களும் சரி, ராகுல் காந்தி எல்லாமே இதை ஒத்துக்கிறாங்க, டிஎம்கே ஆட்சி மறுபடியும் வராதுன்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு டெல்லி ராஜகோபாலன் பேசியிருக்காரு. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி ராஜகோபாலனே இப்படி சொல்லும்போது தான் எங்களுக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் டிஎம்கே அலையன்ஸ் வந்துருமோ, மறுபடியும் அவங்களே ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு எப்போ பயமாக இருக்குது? டெல்லி ராஜகோபாலன் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்காதுன்னு சொல்லும்போது தான் பயமாக இருக்குது அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.